2025ல நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் அண்ட் தென் சக்ஸஸ்ஃபுல்லே ஆக முடியாமல் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கம்பல்சரி ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த தவறுகள் பண்ணுறதுனால தான் இனிமேல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாமல் இருக்கீங்க. நான் மற்றவங்கள மாதிரி எமோஷன்ஸ் இதெல்லாம் இல்லை. நான் எப்போவுமே என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற 4 மேஜிக் வேர்ட்ஸ் இருக்குது. அந்த மேஜிக் வேர்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். ஏன்னா நிறைய பேர் ட்ரேடிங்கில் சர்வே பண்ண முடியாமல், சஸ்டெயின் பண்ண முடியாமல் ட்ரேடிங்கை விட்டு குவைட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கெலாம் போவீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. சீரியஸாக சொல்ல போனால் அதான் உண்மை. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தான் நம்மளால் முடியாதோ, நம்ம இதுக்கு சரிப்பட்டே வரமாட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் ட்ரேடிங்க்கு சூட்டபுளாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிற அந்த 4 பாயிண்ட்ஸை பேஸாக வச்சு தான் நமக்கு இருக்க போகுது. என்ன போகிறோம் அந்த 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பல்சரி ட்ரேடிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறப்பவே ஒரு லைக் பட்டன் பண்ணிவிட்டு அண்ட் தென் உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக வீடியோ வேணுமோ வேல்யூபிளான கமெண்ட்டை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அந்த கண்டென்ட் எடுத்து போடுறேன். நான் 2025ல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும். அதுக்கு நான் இந்த 4 விஷயத்தில் தெளிவாக இருக்கும். அந்த 4 விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரேன். அப்போனா உங்களுக்கு இன்னுமே புரியும். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அண்ட் தென் நம்பர் 4. நான் ஒரு ட்ரேட் எடுக்க போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என் மேலே எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான கான்ஃபிடென்ட் வேணும். என்ன நான் நம்பணும். நீங்கள் மற்றவங்கள நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்பணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ட்ரேடிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நான் 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி 5 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடும். உங்களுடைய வின் ரேட் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒன்றே பில்ட் ஆகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லேர்னிங். இந்த 4 ஸ்டேஜை நம்ம கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணாதான் நீங்கள் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சூட்டபிள் ஆவீங்க அப்படிங்கிறது. அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் லைஃப் ஜேர்னியாக இருக்கட்டும், அது இந்த 4 பாயிண்ட்டை வச்சு தான். ஃபர்ஸ்ட்டு லேர்னிங்கில் 2 டைப் ஆஃப் லேர்னிங் கற்றுக்க போகிறோம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அதில் ஒன்று லேர்ன் பண்ண வேண்டியது ஸ்ட்ராட்டஜி. ப்ரோ நான் எந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோ லேர்ன் பண்ணுறது? ஏன்னா ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, அண்ட் தென் எஸ்எம்சி இருக்குது, அண்ட் தென் ஐசிடி இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நான் எந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ண போகிறேன்? நான் எப்போவுமே சொல்ல போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும். நிறைய பேர் இங்கே தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா எல்லா பிளேட்லையுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, ஒரே சமயத்தில் எல்லா சாப்பாடையும் சாப்பிடணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது எப்படி ஆகும் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே போய்ட்டு கொலாப்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்கள் மைண்டை ஸ்டேபிளாக வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜியில் மட்டும்தான் நான் பயணிக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக ஆகிடுங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் பணம் பண்ண முடியும். ஏன் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லைன்றாலும் பணம் பண்ண முடியும். ஸோ யூ வாண்ட் டு பிக் ஒன் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் யுவர் ட்ரேடிங் ஜேர்னி. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் எந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கப்பேன். ஸோ ஓகே, ஸோ இஃப் ஐ செலக்டட் ப்ரைஸ் ஆக்ஷன், நான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்னா இன்ன வரைக்கும் நான் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் 6 வருஷம் ஃபாலோ பண்ணிங்களா, லாங் டேஸ் ஃபாலோ பண்ணாலும் இன்னும் வரைக்கும் நான் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய ஒன் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஓகே, ஆஃப்டர் தட் யூ நீட் டு லேர்ன் அபவுட் த டிசிப்ளின். நீங்கள் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் லேர்ன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்கூலிங்காக இருக்கணும், காலேஜாக இருக்கணும், நம்ம ஸ்டாஃப்ஸ் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களோ இல்லையோ டிசிப்ளினுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது டிசிப்ளினில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஸ்ட்ராட்டஜி லேர்னிங்குமே வரும், கால்குலேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு டிசிப்ளினாக இருந்தாக்கணும். ஏன்னா நான் இது வரைக்கும் பாட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு எதில் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. ஏன்னா நம்ம என்னதான் ட்ரேடிங்கில் டிசிப்ளினாக இருந்தாலும், ஏன்னா ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறது ரொம்ப 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 ஈஸி. அது ஒரு வாரத்தில் லேர்ன் பண்ணிக்கலாம், ஒரு மாதத்தில் லேர்ன் பண்ணிக்கலாம், 2 மாதத்தில் லேர்ன் பண்ணிக்கலாம், ஏன் 1 வருஷத்துக்கு கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஃபோக்கஸாக நான் இது வரைக்கும் ஃபைன் பண்ணுறது என்ன அப்படின்னா ரிஸ்க். அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேர்கிட்ட கிடையாது. அந்த ரிஸ்கில் டிசிப்ளின் இங்கே இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக இங்கே நிறைய பேர்ட்ட இல்லை. உங்களுடைய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்கள் நிறைய இடத்துல வின்னர் ஆகிருப்பீங்க. அமௌண்ட் லாஸ் ஆகும், கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இடமே இங்கே இருந்திருக்காது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ கம்பல்சரி யூ வாண்ட் டு டிசிப்ளின் வித் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நான் என்ன டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னா, நான் இப்போ ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறேன், எனக்கு கேபிட்டல் வந்து எத்தனை % நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன், அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மைண்ட் செட். நான் என்னோட கேபிட்டல் வந்து இந்த ரிஸ்க்கை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வின்னிங் அக்யூரேசியை வச்சு, உங்களோட ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டோட வின்னிங் அக்யூரேசியை வச்சு நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வின்னிங் அக்யூரேசி 50% நம்ம வச்சுப்போம். அண்ட் தென் டிசிப்ளின் வித் த ஆர்ஆர். RR means risk reward ratio. Risk 1%னா ரிவார்டு 2%. அப்போ அந்த RR ரேஷியோவில் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கும் போது 5 ட்ரேடு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறேன், எல்லா ட்ரேடுமே நான் per ட்ரேடுக்கு 1% அப்படின்னா என் கேபிட்டலு ஒரு 10,000 ரூபீஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா per ட்ரேடுக்கு கண்டிப்பாக நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு 100 ரூபீஸா. நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னா 100 ரூபீஸ். அப்போ அதுதான் 1%. அப்போது நான் 100 எடுக்கேன் அப்படின்னா எனக்கு இங்கே 5 ட்ரேட் எடுக்கேன் அப்படின்னா எனக்கு லாஸ் ஆகுது, 5 ட்ரேடுமே லாஸ் ஆகுது. அடுத்த 5 ட்ரேடு ப்ராஃபிட் ஆகுது, 2% ப்ராஃபிட்டு. ஓகேவா? அப்போ லாஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு 5%, அதாவது 500 ரூபாய் எனக்கு லாஸ் ஆகுது. 2% எனக்கு ப்ராஃபிட் வரும்போது 5 × 10% ப்ராஃபிட், 1000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வருது. லாஸையும் மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு அதாவது 500 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட், அதாவது 5% எனக்கு ப்ராஃபிட். இட்ஸ் எ குட் ப்ராஃபிட். போதும்னு ஃபஸ்ட்டு நான் நினைக்கணும். நான் ஒரு ட்ரேடர், ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் இருக்கேன். டிசிப்ளின் அப்படிங்கிறது இல்லை தான் வரும், டிசிப்ளின் அப்படிங்கிறதே இதாக வரும். எனக்கு போதும், எனக்கு மாதம் ஒரு 2% 10% எனக்கு ரிட்டர்ன் சொன்னால் போதும், எனக்கு 5% கிடச்சிச்சு, என்ன ஐ செக்யூர் மை ப்ராஃபிட்ஸ். இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு வரணும். நான் எப்போவுமே எல்லாத்தையும் கேட்குறது, இந்த மைண்ட் செட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ண முடியும். நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கஷ்டமான விஷயம், டஃப்பான விஷயம்னா இந்த டிசிப்ளின். அதுவும் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நிறைய பேருக்கு டிசிப்ளின் இல்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மெயினாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை நீங்கள் 2த்தையும் கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2த்தையும் வச்சு ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் நினைப்பாங்க நான் ப்ராக்டிஸ் வந்துட்டு நான் டெமோவில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. டெமோவை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேடோடைய ஒரு ப்ராஃபிட் ஆகும் லாஸ் ஆகும் அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ரியல் அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரோ நான் ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெமோ அக்கௌண்ட்டுக்கு நான் மணி போட்டு அதை லாஸ் பண்ணுறதை விட நான் ரியல் அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அதை என்னுடைய எஜுகேஷனுடைய ப்ராக்டிஸோட லேர்னிங்காக நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயத்த ஸ்ட்ராங்காக இருக்கிற உங்களால் உங்களுக்கு கேபிட்டலை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ண முடியாது. அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா இல்லைனா இந்த விஷயம் தான் நம்ம கிளியர் கட்டாக இருக்கும். அப்படிங்கப்போ இந்த 2 இடத்துக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கூட சேர்ந்து வரும். அந்த கூட சேர்ந்து வரும்போது உங்களோட வேல்யூ உங்களுக்கே புரியும். அதாவது இந்த லேர்னிங் பீரியட்லேயே இந்த 3 விஷயத்தையும் நம்ம பண்ணணும். அதனால தாங்க ட்ரேட்ஜீனியஸ் இந்த 3 டீமே உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராக்டிஸையும் நான் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த 3 விஷயத்தையும் கொடுக்கும்போது யூ வாண்ட் டு பி டூ த ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் இன் த ஜேர்னி. சரிங்களா? அப்போ இந்த விஷயத்தை பண்ணும்போது நீங்கள் ரியல் மணியில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இஃப் யூ டுக் 1 லாஸ் யூ கெட் த ஆன்சர் ஃபர்ஸ்ட். நீங்கள் ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன் லாஸ் ஆன அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆன்சர் கைடன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மென்டல் கம்பல்சரி வேணும். ஸோ நீங்கள் லேர்னிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த லாஸை கைட் பண்ணுறது, இதனால தான் நீ லாஸ் பண்ண,
இந்த விஷயம்னால தான் லாஸ் பண்ணேன், இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரியல் மணியில் பண்ணும்போது இந்த தப்பு பண்ணதுனால தான் நான் லாஸ் பண்ணங்கிறது உங்களுக்கு ஆணித்தனமாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணால் ஏறாது. நீங்களே ரியல் மணியில் பண்ணும்போது ரியல் டவரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு 50 ட்ரேட் எடுக்கிறீங்க, 50 ட்ரேட் லாஸ் ஆனாலுமே உங்களோட கேபிட்டலில் 50% தான் லாஸ் ஆக போகுது. பாக்கி 50% செக்யூராக தான் இருக்க போகுது. ஒரு லாஸ்லையுமே நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுப்பீங்க. அப்படி கற்றுக்கும் போது அடுத்த எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் 50 ட்ரேட் லாஸ் ஆகி பாக்கி 50 ட்ரேட் வின் பண்ணாலுமே யூ ஆர் ஸ்டில் இன் த ப்ராஃபிட் ஃபார் 50%. 10,000 ரூபா போறீங்கன்னா கண்டிப்பாக 5,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க 100 ட்ரேட் எடுத்து முடிக்கும் போது. இதுதான் வந்து என்னுடைய லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்களோட அக்யூரசி லெவல் 50% இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணும்போது நீங்கள் டிசிப்ளினா ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ராங்காக ப்ளஸ் நல்ல ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி. யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் த டைம் இட் மோர் தென் 1 year. இதெல்லாம் உடனே நடக்க போகாது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த ஸ்டெப்பை முடிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம், டைம் கொடுக்க ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கே நான் லேர்ன் பண்ணி நாளைக்கே ப்ராஃபிட் பண்ணுவோங்கிற மைண்ட் செட்டை விட்டுருங்க. ஏன்னா கற்றுக்கிறதுக்கு டைம் நிறையா வேணும், லேர்னிங்க்கு நிறையா வேணும். ஏன் நம்ம காலேஜுக்கு 4 வருஷம் படிக்கணுங்கிறாங்க, ஒரு கம்பெனிக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போனால் நீங்கள் கம்பல்சரி 1 வருஷமாச்சும் ட்ரைனிங்காக ஒர்க் பண்ணணுங்கிறாங்க. நிறையா இருக்குது. ஏன்னா லேர்னிங், ப்ராக்டிஸிங், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3மே உங்களுக்கு தெளிவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற பில்ட் ஆகும். அப்போ தான் ஒரு பெரிய கேபிட்டல் போட்டு உங்களோட கான்ஃபிடென்ட் பேஸ் ஆகிற மாதிரி ஒரு பிஸ்னஸாக கொண்டு போவீங்க. நான் இதை தான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இந்த ரோட் மேப்பில் பண்ணாதான், இந்த ரோட் மேப்பில் போகும்போது தான் நீங்கள் ஒரு கரெக்டான வேக்கு போவீங்க. இந்த ரோட் மேப் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ரோட் மேப்பில் நான் பயணிக்கணும் அப்படின்னா நான் எப்படி பயணிக்கணும், எந்த கரெக்டான வேன்னு பார்த்தா இதுதான் உங்களுக்கு ஆகிடுது. ஏன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி முடிக்கிறீங்க, ஆஃப்டர் ப்ராக்டிஸிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2த்தையும் சேர்த்து நீங்கள் கற்றுப்பீங்க. ரியல் மணியில் கற்றுக்கும் போது உங்களுக்கு கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். அந்த கைடன்ஸை வச்சு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஈஸியாக பில்ட் ஆகும். ஆனால் இந்த பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக டைம் எடுக்கும்னா, நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக 2026 வெளியில் வருவேன், ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்ட் ஆகுவீங்க பார்த்தா இந்த ரோட் மேப்பில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா 100% யூ ஆர் அ வின்னர். அப்போ நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ப்ராப்பரான ரோட் மேப் அப்படிங்கிறது இந்த 4 விஷயத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேர்னிங், ஆஃப்டர் தட் ப்ராக்டிஸிங் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3 விஷயத்தையும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படின்னா கேம் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் வரும். ட்ரேடிங்கில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்குமா டார்கெட் அடிக்குமா அப்படின்னு உட்காந்து பயப்படுறதை விட, எனக்கு தெரியும், நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய ட்ரேட் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஒன்று அடித்தா ஸ்டாப் லாஸ், பிகாஸ் ஆஃப் ஐ நோ த கால்குலேட்டிவ் ரிஸ்க். நான் இந்த ட்ரேட் லாஸ் ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகுங்க எனக்கு தெரிஞ்சுதான் நான் அந்த ட்ரேட் எடுக்கிறேன். அதேமாதிரி எனக்கு ப்ராஃபிட் வந்தால் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சுதான் நான் ப்ராஃபிட். ஒன்று அடித்தா ஸ்டாப் லாஸ், இல்லை டார்கெட். அந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பேஸாக வச்சு இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. அதே மாதிரி தேஜினியஸோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த 4 விஷயத்தையும் உங்களுக்கு பில்டப் பண்ணி கொடுக்குறது தான் எங்கள் தேஜினியஸோட மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கவங்க கீழே கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரிட்டர்ன் பை சி வாழ்.